அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு எதிர்காலத்தை குறித்து கவலை வேண்டாம். லா தஹ்சன், கவலை கொள்ளாதீர்கள். எதை குறித்து சகோதரரை கவலை கொள்ள வேண்டாம், எதை குறித்தும் கவலை கொள்ளாதீர்கள். எதிர்காலத்தை குறித்து, நாளையை குறித்து, நாளை என் வாழ்வில் என்ன நடக்கும், யார் என்னிடத்தில் வந்து சேர்வார்கள், யாரை விட்டு நான் பிரிவேன், ஒருவேளை என் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டால், ஒருவேளை என் வேலை அவர்கள் நிறுத்திவிட்டால், ஒருவேளை நான் மரணித்து விட்டால் என் குடும்பத்தின் நிலை என்ன, என் பிள்ளைகளின் எதிர்காலம் என்ன என்ற ஒருவேளை என்ற 1000 எதிர்காலத்தை பற்றிய கேள்விகளின் பயத்தோடு ஒரு மனிதன் இன்றைய வாழ்வை கடந்தால் அந்த பயமே அவனுடைய இன்றைய நாளை அழித்து நிகழ்காலத்தை தரைமட்டமாக்கி விடுகிறது. அந்த கவலையிலேயே அவன் மூழ்கி எதிர்காலத்தை நோக்கி நகராமல் இருளிலே தன் வாழ்வை ஆக்கிக் கொள்கிறான். என் தோழனே, என் சகோதரனே, நாளை என் வாழ்வில் என்ன நடக்கும், நான் எதை நோக்கி செல்கிறேன், நான் எதை பெறுவேன் என்ற கல்வி யாரிடத்தில் இருக்கிறது? இறைவன் சொல்லுகிறான், எந்த ஒரு உயிரும் அறியாது அது நாளை என்ன செய்யும் என்று. இறைவன் மேலும் சொல்லுகிறான், ஒரு செயலை நாளை நான் செய்வேன் என்று சொல்லாதீர்கள், எதுவரை இறைவன் நாடினாலே அன்று என்ற வார்த்தையை சேர்க்காமல். என்ன சொல்ல வருகிறான்? எதிர்காலத்தை பற்றிய எல்லா கல்வியும் இறைவன் ஒருவனிடத்தில் தான் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த வானங்கள் பூமி படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இறைவன் மனிதர்களின் விதியை எழுதிவிட்டான். எவ்வளவு நாள் அவன் வாழ்வான், எவ்வளவு நாள் கழித்து அவன் மரணிப்பான், எதை பெறுவான், எதை இழப்பான், அவனுடைய வாழ்வாதாரம் என்ன, அவனுடைய சொத்து என்ன, அவனுடைய நஷ்டம் என்ன, அவனுடைய பிரிவு என்ன, எது அவரை வந்து சேரும், எல்லாம் எழுதப்பட்டு விட்டது. வானங்கள் பூமி படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தாயுடைய கருவறையில் அவன் இருக்கும் போதே மீண்டும் அதை உறுதிப்படுத்தி கொண்டான். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நல்லா கேட்டுக்கோங்க, உள்ளத்தை தட்டி இந்த ஹதீஸை உள்ளத்துக்கு சொல்லி கொடுங்க. எந்த ஒரு உயிரும் இந்த உலகத்திலிருந்து மரணிக்காத அவனுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக்காமல். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதன் தன்னுடைய கடைசி சொட்டு தண்ணீரை அருந்தும் வரை, ஒரு மனிதன் தன்னுடைய சுவாச காற்றின் இறுதி மூச்சை இறைவன் எழுதியதின்படி சுவாசிக்கும் வரை மரணம் வராது. ஏன் பயப்படுகிறாய் எதிர்காலத்தை பற்றி? இது எழுதப்பட்டு விட்டது. உன் வாழ்வாதாரம், எதை பெறுவாய், எதை இழப்பாய் என்று. நீ செய்ய வேண்டியதெல்லாம் அதை நோக்கி நகர வேண்டியது மட்டும்தான். கவலை வந்துவிட்டால், இழப்பு வந்துவிட்டால், பிரிவு வந்துவிட்டால், இருட்டு அறையில் உட்கார்ந்து கொண்டு கண்ணீர் வலிப்பதை விட கிளம்பி செல் வெளிச்சத்தை நோக்கி. நீ உனக்கு பெற இருக்கின்ற அதிசயங்கள் ஏராளம். உனது எதிர்காலத்தை நோக்கி செல் என்றுதான் இறைவனும் இறைத்துதரும் நமக்கு காட்டியுள்ளார்கள். மூசாவுடைய தாயிடமிருந்து பாடம் படிப்போம் வாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். எப்படிப்பட்ட காலம்! ஃபிரௌன் கொடுங்கோலன் ஆண் குழந்தைகள் பிறந்தால் கையால் அறுத்து தூக்கி எறிந்தான் பனு இஸ்ராயலுடைய குழந்தைகளை. மூசாவுடைய தாய் பயந்தார்கள். இந்த குழந்தையை ஃபிரௌன் கண்டால் கொன்று விடுவானே. இறைவன் சொன்னான், மூசாவுடைய தாயே, உன்னால் முடிந்தால் இந்த குழந்தைக்கு உணவு கொடு, இல்லை என்றால் ஆற்றிலே கொண்டு போய் விட்டுவிடு. அவ்வளவுதான். நான் சொல்கிறேன் செய், எதிர்காலத்தை நான் முடிவு செய்கிறேன், நீ செயல்படுத்த, அவ்வளவுதான். என்ன செய்வேன் தெரியுமா? ஆற்றிலே விட்டால் அந்த குழந்தையை மீண்டும் உன் கரத்திலேயே கொண்டு சேர்ப்பேன். எப்படி? இறை தூதர் மூசாவாக ஆற்றிலே விட்டார்கள். இறைவன் சொன்னான், அவன் பார்த்து கொள்வான் எதிர்காலத்தை, இந்த மூசாவுடைய எதிர்காலத்தை என்று. அந்த குழந்தை கரை ஒதுங்கியது. எங்கே? எந்த குழந்தையை கண்டால் ஃபிரௌன் வெட்டி விடுவானோ அந்த ஃபிரௌனுடைய அரண்மனையின் வாயில் எடுத்தார்கள். அந்த குழந்தையை ஃபிரௌனுடைய மனைவி அழகாக இருக்கிறது, நாமே வளர்த்து விடுவோம் என்று முடிவு செய்தார்கள். ஃபிரௌன் அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக பெண்களை தேடினான். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் அழைத்து வரப்பட்டார்கள். அவர்களுடைய கரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டார்கள். இறைவன் சொன்னான், திருப்பி கொண்டு வருவான். எப்படி ஒப்படைக்கப்பட்டார்கள்? இறை தூதர் மூசாவாக. மூசாவுடைய தாயார் பயந்தார்களா எதிர்காலத்தை பற்றி? நபி யாக்கூப் நபி, யூசுப் நபி விட்டார்கள் அவர்களுடைய சகோதரர்களை கிணற்றிலேயே. பயந்தார்களா? அந்த கிணறு தான் அவர்களை அரண்மனைக்கு கொண்டு சேர்த்தது. சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அந்த சிறைச்சாலை தான் அவர்களை சிம்மாசனத்தில் அமர்த்தியது. எத்தனையோ இறை தூதர்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் எப்படி இருந்தது? இறைவன் சொன்னான், எதிர்காலத்தை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. நபி நூஹ் கப்பல் கட்டினார்கள். அங்கே வெள்ளம் இருந்ததா, ஆறு இருந்ததா? மழையை இறைவன் கொண்டு வருவான் என்று நம்பினார்கள். அவன் கொண்டு வந்தான். என் வாழ்வை சிறந்ததாகத்தான் இறைவன் அமைத்திருப்பான் என்று நான் நம்புகிறேன். அவன் சிறந்ததாகத்தான் அமைத்திருக்கிறான். இன்றைய சோகம் நாளை மகிழ்ச்சியாக மாறும். இன்றைய கண்ணீர் நாளை சந்தோஷமாக மாறும். இன்றைய ஏழ்மை நாளை செல்வமாக மாறும். இன்றைய குழந்தையின்மை நாளை சிறந்த குழந்தையாக மாறும். இதைவிட சிறந்த உறவை எனக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்ற நம்பிக்கையில் அவன் நகருவான் வாழ்க்கையில். இறைவன் மீது
உறுதியான நம்பிக்கையை வைக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.